வணக்கம். நாங்கள் களக்காடு பகுதி பத்துலேரி கிராமத்திலிருந்து நாங்குநேரி சட்டமன்றத்தில் எங்கள் பகுதி. என் பேர் வானவமலை. நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் மாவட்ட வைக்கிறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாவை வந்து கூட வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் வந்து நம்ம களக்காடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தான் இருப்பாப்புல. அதேமாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட நார்மலாக நடைமுறை இப்படி தான் இருக்கும். அண்ணன் ஆசைப்பட்ட தேவர் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு தேவர் தரிசிக்க வந்தோம். அதாவது ஜெயந்தி இறங்கி போகணும்னு பிளான் பண்ணோம். ஜெயந்தி கூட்டமாக இருக்கும், நட்சத்திரத்தில் போய் கும்பிடுவோம் அப்படிங்கிறோன்னே அண்ணனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஐயாவோட இதில் வந்தோம். பிரதோஷம் கூட அதாவது பசனும் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து நம்ம தெய்வீகமாக போட்டுறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட இளைஞர்களுக்கும் நம்மளோட சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதேமாரி இன்னைக்கு வந்து நம்ம ஐயாவை தரிசிக்க வரவங்க வந்து அரசியல் ரீதியாக வந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக வழியில நம்ம தான் முன்னிறுத்தணும். நம்ம சமுதாய சொந்தங்கள் நம்ம இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் வழிநடத்துவதை பார்த்துட்டு தான் எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழின சொந்தங்களுடைய மூத்தக்குடி மக்களும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திட்ட இளைஞர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒன்று, அரசியல் அதிகாரமாக வாங்க, இல்லை அரசு அதிகாரமாக போங்க. அரசியல் ரீதியானா நம்ம வந்து ஒரு அங்கீகாரத்துக்கு வருதுங்கிறது வந்து இப்போ உள்ள அரசியல் சூழ்ச்சிலாம் தெரியும், எப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஐயா வந்து அப்போ காலகட்டத்தில் எப்படிலாமோ அரசியல் பண்ணியிருக்காரு. அந்த அரசியல் இன்னைக்கு இல்லை. அப்படிப்பட்ட தூய்மையான அரசியல் எங்கே இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல தான் இருந்துச்சு, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக் வந்து நிறைய ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு, இப்போ எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ங்கிறது தேவரையா வந்து நேசித்த கட்சி. அதேமாரி வந்து தேவரையா வந்து இந்த சமூகத்தில் உள்ள தலைவர் ஆரம்பித்த கட்சி இல்லை. இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1939 ஆரம்பித்த கட்சி. சுதந்திரமே 1947 கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு. அந்த 47க்கு முன்னூட்டி 39 அந்த கட்சி ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் சுதந்திரத்துக்கு எந்த கட்சி காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும், இளைஞர்கள் சிந்திக்கணும். நல்லா புலிக்கொடி ஏந்தணும். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில நம்மளுடைய இளைஞர்களும் முன்னெடுத்து வரணும். இப்போ தேசிய தலைவர் படம் கூட இப்போ சமயத்தில் வெளியிடும் போது அண்ணன் சௌத்ரி அண்ணன் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான படப்பிடிப்பு. அந்த இதில் வந்து அவரோட அரசியல் ஆன்மீகம், அதாவது முத்துராமலிங்க தேவர் பற்றி பேசணும்னா ஐயா பற்றி பேசணும்னா அரசியலாக ஆன்மீகம்னு பேசலாம். ஆனால் ஆன்மீகம் கலந்த அரசியலை வந்து ஐயா நடத்தினாரு, துய்வில்லா அரசியல் நடத்தினாரு. அந்த துய்வில்லா அரசியலை வந்து இன்னைக்கு சௌத்ரி அண்ணா வந்து ஒரு திரைக்காவியத்தை கொண்டிருக்காரு. இந்த திரைக்காவியத்தை பார்த்த பிறகு நிறைய மக்களுக்கு வந்து தேவர் இப்படிலாம் வாழ்ந்தாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆதங்கமாக வந்து பேசுறாங்க. அதுமாதிரி ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 234 தொகுதியிலும் வரணும் அப்படின்னு சொல்லி பிற சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அப்படிப்பட்ட பெருமையை கொண்டு வந்த சௌத்ரி அண்ணனுக்கும் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இளைஞர்களுக்குள்ள புலிக்கொடி ஏந்துங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வாங்குங்க. நம்மளுடைய மாற்றம் இனிதே துவங்கட்டும். படிங்க, நல்ல மாதிரி படிங்க. அவங்க ஊரில் ஒரு கட்டமைப்பு கொண்டு வாங்க. ஒரு கட்டமைப்பு மூலமாக நம்மளுக்கு உண்டான வளர்ச்சிகள் அடுத்த கட்டத்தில் நகரட்டும். தேவர் சமுதாயம்னா ஒரு நம்ம தான் ஆதி காலத்தில் எல்லாத்தையும் இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தோம். அதே வந்து நடைமுறை பிடிச்சி இனி உள்ள காலங்களில், அதாவது முக்கிய தேவர் வந்து அவர் அரசியலில் இருக்கும்போது 7 எம்எல்ஏவோட இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் விட்டு போனார். அப்படிப்பட்ட அந்த நடைமுறை இடப்பட்ட காலத்தை மறந்து இந்த 2025 முதல் 2026 வர அரசியலை வந்து ஏனர் ஃபார்வர்ட் பிளாக் அரசியலை பிடிக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.